புக்கில் வந்து எக்ஸாம்பிள் பாரு 3.43 தெரில, ரெண்டு இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், பழைய புக்கு புது புக்குக்கு பார்த்துக்கோ. 3.43 இந்த புக்கில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஸ்டினை வாசிக்கிறேன். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படி கொடுத்து இஸ் 17 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் கொடுத்து அது எந்த இதுன்னு பார்த்துக்க. 3.42 43 44 பார்த்துக்கோ. ஏன்னா புது புக்கு மாறும், பார்த்துக்கோ. 3.43 ஏய் 3 எக்ஸாம்பிள் 3.43 இந்த கிவன் ஈக்குவேஷனை எடுத்துக்கோ. கிவன் ஈக்குவேஷன் என்னடா கொடுத்துருக்கு தம்பி? பிளஸ் ஈக்குவல் டு 0 கேயா கே ஈக்குவல் டு 0. எப்பயும் போல ax² plus bx plus c equal to 0, a equal to 1, b equal to c equal to k. இதுக்கப்புறம் ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. ஒன்றுமே சொல்லலைன்னு நம்மளாம் எடுத்துக்கலாம். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது கொடுத்துருந்தான்னா அதில் கணக்கில் தான் கவனிக்கணும். அதில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் 17 கொடுத்துருக்கு, கவனிச்சு பார். அதில் டிஃபரன்ஸ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃபரன்ஸ்ன்ற வார்த்தை என்னன்னா தமிழில் வித்தியாசம். தமிழில் வித்தியாசம் அப்படின்றது மைனஸ் மீனிங். மோரு அப்படின்றோம்ல, மோர் தேன், இது ப்ளஸ்ஸு. இன்க்ரீஸு அப்படின்றதும் ப்ளஸ்ஸு. இது டிக்ரீஸ் அப்படின்றது சரிதா. சப்ராக்டட் அப்படின்றது, இது ஆடுன்றது. இதெல்லாம் சினானிம்ஸ் மாதிரி. சம்னு அர்த்தம், SUM. இது ஃபுல்லாக ப்ளஸ்ன்னு அர்த்தம் தான். இது ஃபுல்லாக சப்ராக்ஷன் அர்த்தம். மோர் தேன் அப்படின்றது ட்வைஸ் தி த்ரைஸு அப்படின்னா மல்டிபிள்னு அர்த்தம், ப்ராடக்ட்னு அர்த்தம். அது வேற. இதுதான் 9th ஒரு காலம் மாதிரி கொடுத்து அல்ஜிப்ரா புக்கில் இருக்கும். அல்ஜிப்ரா புக்கில் வச்சுருப்பா. அல்ஜிப்ரா யூனிட்டில் ஒரு காலம் மாதிரி இப்போ கட்டம் மாதிரி கொடுத்து அதில் கொடுத்துருப்பாங்க மீனிங். அடிஷனா என்ன, சப்ராக்ஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் என்னன்னு, டிவிஷன்னா என்னன்னு. ஏன்னா சினானிம்ஸ்ன்றது ரேஷியோ அப்படின்றது டிவிஷனுக்கு உள்ளது. ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்று தான், மல்டிப்ளை அப்படின்னு ஒன்று தான். புரிதாம்பத்துக்கு ட்வைஸ்ன்ற ஒன்று தான், அதர்ஸ்ன்னு ஒன்று தான், டைம்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. 3 times ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 times ஆஃப்னா 3 இன்ட்டுன்னு அர்த்தம். டைம்ஸ்ன்றது ப்ராடக்ட் தான். அது ஃபுல்லாக 9th உள்ளது, அசால்ட்டாக நீ விட்டுறாத. ஆனால் அதில் உள்ள மீனிங் வேணும். இதில் ஹிண்ட்டு கொடுத்துருக்கு, டிஃபரன்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. கொஸ்டின் என்கிட்ட இல்லை, புக்கில் பார்த்துக்கோ. அதை நான் கீழே எழுதிக்கிறேன். கிவனை வந்து நான் கீழே எழுதுறேன். கிவனை வந்து கீழே எழுதிக்கிறேன்டாமா. ஏன் அப்படின்னா இந்த பாரு, கிவன் கொஸ்டினில் கொடுத்தது எழுதிக்கிறேன். கிவன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்கு. இப்போ நான் இங்கே எழுதுறேன். லெட் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். எப்பயும் போல் எஸ்ஆர் கண்டுபிடிப்போம். எஸ்ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் 13/1 ப்ளஸ் 13 ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ, சி என்னம்மா k/1 ஈக்குவல் டு கே. இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம் பாரு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. செகண்ட் வேணால் போட்டுக்கோ, தெரியுதா? அதை எடுத்து கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ எலிமினேஷன் பண்ணலாம். பீட்டா பீட்டா கேன்சல். 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 30, ஆல்ஃபா ஈக்குவல் டு 15. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆல்ஃபா ஈக்குவல் டு 15. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். செகண்ட்லேயே போடு, அதான் ப்ளஸ்ஸாக இருக்குது. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 தென் சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறதெல்லாம் கரெக்டாக எழுதிரு. SRPRன்னு எழுதாத, ஸ்கூலில் சில பேர் திட்டுவாங்க. ஒரு சில வாத்தியாருக்கு தெரியும், சில வாத்தியார் திட்டத்தான் செய்வாங்க. சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு எழுதிரு. மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் அப்படின்னு எழுதிக்க, மறந்துடாது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, ஆல்ஃபா 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, பீட்டா ஈக்குவல் டு 13 மைனஸ் 15. அப்போ பீட்டா ஈக்குவல் டு -2, பீட்டா ஈக்குவல் டு -2. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டேன், பீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதில் என்ன கேட்டுருந்துச்சு? கே. ஆல்ஃபா பீட்டாவில் போடு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதில் போட்டால் ஆன்சர் வரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டில் ஆன்சர் வரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்றதுல ஆன்சர் வரும். இந்த இருக்கு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ ஈக்குவல் டு கேன்னு இருக்கு. அதில் கொண்டு இதை போட்டோம்னா ஆன்சர் வரும், மறந்துடாத.
இது பீட்டாக்குள்ள ஆன்சரு சைடில் செஞ்சிடுறேன். இந்த இது ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே. ஆல்ஃபாவுக்கு வந்து 15 -2. அப்போ 15 2 சார் -30. புரியுதான்னு பார்த்துக்கிடாமா? இவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. உனக்கு எக்ஸாம்பிளே செஞ்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே செய்யணும், எரிச்சப்படக்கூடாது. நாங்கள் டைம் இல்லாதனால நானும் செய்யாமல் இருப்பேன். டைம் கிடச்சிச்சின்னா சும்மா செஞ்சு விட்ருவேன். டெஸ்ட் எழுதிலேயே நல்லா படிக்கிற ஆள் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். எக்ஸாம்பிள் சேர்த்து எழுதிட்டா சரியாக வந்துடும். திருப்பி சொல்லிட்டேன், படிக்கிற ஆள் நீங்களாக தனிச்சையாக முடிவெடுத்து படிங்க. அடுத்தவளை எதிர்பார்க்காது. அவன் எழுதினாத்தான் நான் எழுதுவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம தான் எழுதணும். டைம் கிடச்சிச்சின்னா சேர்த்து எழுதிடு, பார்த்துக்க.